ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தந்திராவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹவு டு ஹேக் அ போர்க்யூபின் பீப்புள் அப்படின்ற ஒரு புக்கு. இந்த புக்கில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி வந்து முள்ளம்பன்றி மனிதர்களை நாம் சமாளிப்பது, இல்லைன்னா அவர்களோடு சேர்ந்து பயணிப்பது அப்படின்ற சொல்கிறாங்க. இந்த புக்கை வந்து கிடைச்சா படிக்கலாம், நல்லாயிருக்கும். அதாவது வந்து போர்க்யூபின் அப்படின்னா முள்ளம்பன்றி மனிதர்கள் வந்து, இப்போ முள்ளம்பன்றி என்ன பண்ணும், ஏதாவது ஒரு அனிமல் வந்துச்சுன்னா தன்னோட உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த முள்ளை வந்து விரிச்சிரும். அவங்கள வந்து பக்கத்தில் வரவங்கள, அவங்க கூட இருக்கிறவங்கள அது காயப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது மாதிரி இந்த புக்கில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த முள்ளம்பன்றி மனிதர்கள் வந்து நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல, அலுவலகத்தில், இல்லை வந்து நம்ம வீட்லேயே, இல்லை நண்பர்கள் எல்லா வீட்டிலுமே இந்த முள்ளம்பன்றி மனிதர்கள்ன்றது இருக்கிறாங்க, வலம் வருவாங்க. அவங்கள நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலை அப்படின்னா நீங்கள் அவங்களால ரொம்ப காயப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க, ரொம்ப துன்புறுத்த ஆளாகிக்கிட்டே இருப்பீங்க. அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணாதான் நீங்கள் அவங்களோட வந்து பயணிக்க முடியும். இல்லைன்னா அவங்கள வந்து மறைமுகமாக அவங்கள வந்து முள்ளம்பன்றி மனிதர்களை போல், இல்லை முள்ளம்பன்றி போல் அவங்க தாக்கிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அலர்ட்டாக இருக்க வேண்டியது நீங்கள் தான். இவங்கனால உங்களோட இன்னர் பீஸ் வந்து பாதிக்கப்படும், உங்கள் அமைதி வந்து குலையும். இந்த மாதிரி வந்து நிறையா நீங்கள் டிஸ்டர்ப்டாக ஆகிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ வந்து இவங்கள வந்து இந்த புக் எழுதினவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட் மைண்டட் பீப்புளாக இருக்கீங்க, இல்லை வந்து ஒரு லவ் ஹார்ட்டடு, ஒரு அன்பு நிறைந்த மனிதராக இருக்கிறீங்க அப்படின்னா இவங்கக்கிட்ட வந்து உங்களோட சாஃப்ட் ஹேண்டிலிங் வந்து பயன்படாது அப்படின்றாரு. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து ஒரு ஓநாய் இருக்குது, நல்லா பசியோடு இருக்குது. அப்போ வந்து ஒரு மான் வந்து போய்கிட்டு இருக்கு. அந்த மானுக்கு வந்து கால் உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இந்த ஓநாய் வந்து ஐயோ இந்த மானுக்கு வந்து கால் உடஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும். அதுக்கு இன்னும் அது வந்து அதோட பசியை போக்குறதுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு இதுவாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். அதுபோல் தான் இந்த போர்க்யூபின் பீப்புள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, நீங்கள் ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டடாக இருக்கீங்க அப்படின்னா உங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப இந்த ஓநாய் மாதிரி தான் இருக்கும், ஓநாய் மான் மாதிரி தான் இருக்கும். அதனால் அவங்கக்கிட்ட நீங்கள் அந்த மாதிரி சாஃப்ட் ஹேண்டலிங் பண்ணீங்க அப்படின்னா அதனால் நீங்கள் அவங்களுக்கு வந்து அது ரொம்ப உங்களை வந்து இது பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கிடுவாங்க. நீங்கள் இப்படி தான் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க உங்களை வச்சு கண்டிப்பாக பயன்படுத்த தான் செய்வாங்க. அதில் வந்து எந்தவித டவுட்டும் கிடையாது அப்படிங்கிறாரு. இந்த முள்ளம்பன்றி மனிதர்கள் வந்து நீங்கள் உங்களை பார்த்தாங்க அப்படின்னா, இல்லை அவங்க கூட நீங்கள் பழகுறீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை பார்த்தாலே, இல்லை நீங்கள் பக்கத்தில் போனாலே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஆனால் அதை அவங்க வெளியில் காமிக்க மாட்டாங்க. ஸோ வந்து நீங்கள் உங்களோட ப்ரெசன்ஸே அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும், இல்லை அவங்க விரும்ப மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இப்போ முள்ளம்பன்றி ஏன் வந்து நம்மளை தாக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு பயம், அந்த அச்சத்தினால வந்து தாக்குது. இதே போல் தான் உங்களோட திறமையாக இருக்கலாம், இல்லை என்ன வேணாலும் இருக்கலாம். இவங்க நம்ம பக்கத்தில் இருந்தால் அவங்கள விட நம்ம இதாக இருப்போம் அப்படின்றது இதில் எந்த ரீசன் வேணாலும் இருக்கலாம். ஸோ அவங்கள எப்பயுமே உங்களை தாக்க மட்டும்தான் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க 24 hours அப்படின்னு இந்த புக்கில் சொல்கிறாரு. ஸோ அவங்கள வந்து இதுக்காக வந்து நீங்கள் பயந்துக்கிட்டு வீட்லேயெல்லாம் இருக்க முடியாது. ஸோ அவங்கள ஹேண்டில் பண்ணுறது வந்து நீங்கள் எப்படி அப்படின்றது வந்து இந்த போர்க்யூபைன் ஹவ் டு ஹேக் அ போர்க்யூபைன் பீப்புள் அப்படின்ற புக்கில் வந்து நல்லா சொல்லியிருக்காங்க. முடிஞ்சால் வாங்கி படிங்க. நம்ம இந்த புக்கில் அப்பப்போ ஒவ்வொரு சாப்டராக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.